கோலிசோட ரைசிங் 2024 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் வெப் சீரிஸ். விஜய் மில்டன் இந்த சீரிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சேரன், ஷாம், புகழ், ரம்யா நம்பீஷன் மற்றும் பலர் இந்த சீரிஸ் நடிச்சிருக்காங்க. சீரிஸோடைய கதையை பார்த்தலாம். மார்க்கெட்ல ரெண்டு ரவுடிங்க பயங்கரமா மோதிக்கிறாங்க. ஒருத்தர் ஷியாம், இன்னொருத்தர் புகழ். இவங்க ரெண்டு பேரும் அவங்க இடத்த அதிகப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்கு. கோலிசோட படத்துல அந்த 4 பசங்க இருப்பாங்க. அவங்க பயங்கரமா டெவலப் ஆகி மார்க்கெட்ல ஹோட்டல் ஒன்று நடத்துவாங்க. அந்த பசங்க இந்த சீரீஸ்லயே வருவாங்க. இப்போ புதுசா ஒரு மார்க்கெட் திறந்துருப்பாங்க. அந்த மார்க்கெட்ல ஒரு மொபைல் ஹோட்டல் ஒன்று வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ இந்த பிரச்சனை இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கு. இவங்க சேரன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க. ரிலீஸ் ஆன உடனேயே அவங்க பிளாஷ்பேக்ல சேரனுக்கும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கரமா சம்பவம் ஒன்று ஏற்பட்டுரும். அந்த சம்பவத்துல இருந்து சேரன் எப்படி எதிர்கொள்றாரு, எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கும். இப்படி இவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் 3 எபிசோடா காமிச்சிருப்பாங்க. இந்த 3 எபிசோட்லயுமே ஒவ்வொரு கேரக்டரும் பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இவங்களோட லைஃப் அடுத்தது என்னவா மாற போகுது அப்படிங்கிறத இனிவரும் எபிசோட்ல கண்டிப்பா காமிப்பாங்க. இப்போதைக்கு இந்த 3 எபிசோட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷனும் சும்மா கெத்தா இருக்கு. புகழுடைய கேரக்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே பயங்கரமா ஃபைட் பண்றது, அதே மாதிரி சேரனுடைய கேரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஷியாமோடைய கேரக்டர் ஆகட்டும், இப்படி எல்லாத்தோடைய கேரக்டரும் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே அந்த கேரக்டர் கெத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அடுத்தது என்னப்பா பண்ண போறாங்க அப்படின்னு இருக்குது. இந்த 3 எபிசோடுமே ஒவ்வொரு எபிசோடு முடிவுல ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்படி 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 நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருப்பாங்க. சீரிஸோட பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி, கேமரா எங்களை செம்மையாக இருக்குது. மார்க்கெட்டை சுற்றி காமிக்கிறது, ஒரு மார்க்கெட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. இந்த கோலிசோட படம் வந்துச்சு இல்லையா, அதோடைய கண்டினியூட்டி தான் அப்படியே இதில் வந்திருக்கும். அதில் ஒரு சில சம்பவத்தை எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதுலேயும் ஒரு சில சம்பவங்களோட அப்படியே தொடங்கியிருக்காங்க. நீ பார்க்கலாம் அடுத்த வர எபிசோட்ல எப்படி இருக்கும், எந்த மாதிரியான இவங்க கொண்டு போக போகிறாங்க, ஒவ்வொரு கேரக்டருக்குடைய டெப்த்து என்னவா இருக்கும். இப்போ சேரனுடைய கேரக்டர் பார்த்தா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கூட அப்படி இப்படி ஃபைட் பண்ணுவார். அடுத்தது இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்லாம் தெரியும். இப்படி 3 பேர்த்தோடைய அந்த கதைகள் அந்த கேரக்டர்களையும் அப்படி கொண்டு போறாங்க. இது எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கிளைமேக்ஸ் கொடுப்பாங்களோ அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு துஷ்டன்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட பார்க்கும்போது போர் அடிக்கல. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. இப்போ இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே இது பார்த்து பழக்கப்பட்ட சின்ன தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரியான கதைகள் எல்லாம் ஏற்கனவே தமிழில் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த சொல்லப்படுற விதம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சீரியஸாக நிறைய கெட்ட வார்த்தைகளும் பேசுகிறாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஃபேமிலியோட பார்க்க முடியாது. கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸ்லாம் இல்லை. இந்த சீரிஸை ஃபேமிலியில் பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்காதீங்க, தனியாக பாருங்க. முதல்ல இந்த சீரிஸ் எப்படி சூப்பராக சுமாராக இருக்கானா, இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரிஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களுடன் உங்கள் கவி பாருங்க.